ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்கள் மைண்டுக்குள்ளே பதிய வைங்க. இப்போ நம்ம டீ கார்ட் லீஃபில் கடவுள் இன்றைக்கி போகிற போக்கில் உங்கள் வீட்டை தட்டி உங்கள் வீட்டின் கதவை தட்டி உங்களுக்கு சில கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஜென்ரல் ரீடிங். நிறையா பேருக்கு ஒத்து போகும். ஒத்து போகலைன்னா அது உங்களுக்கானது இல்லை. எது ஒத்து போகுதோ அதை எடுத்துக்கோங்க. நான் உங்கள் அன்பு தோழி, யுனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர், ஹீலர், மெடிடேட்டர், அன்மோட்டிவேட்டர். இன்றைக்கி டீ கார்ட் லீஃப்லாம் எடுத்துகிட்ருக்கோம். எடுத்த உடனே ஒரு டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக அவங்களுக்கு ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃபேர்மேன்னா ஒரு வயோதிக மனிதரிடமிருந்து உங்ககிட்ட ஏதாவது அவங்க உங்ககிட்ட சந்திக்கலாம். உங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்காக கூட வரலாம். ஆனால் வயோதிக மனிதர், உங்கள் ஏஜை காட்டிலும் அதிகமான ஒருத்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஜாயின் ஆகிறாங்க. அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக வெளியில் அங்கங்கே போகிற ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இது ஒரு பார்ட்டி பிக்னிக்காக இருக்கலாம். இல்லது நீங்கள் வீக்கெண்ட் கூட வாங்க எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குது. நீங்கள் போகிற பாதையை சரியாக தவறா அப்படின்னு குழப்பப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைங்க. போகிற போக்கில் அவர் விளக்கு காமிச்சிட்டே வருவாங்க. நீங்கள் போகிற பாதை கரெக்டான டெஸ்டினேஷன் தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. கடவுள் உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைட் பண்ணுறாங்க, சொல்லிட்டாங்க. அடுத்தது நிறைய விஷயம் நீங்கள் போடுற பிளான்லாம் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அந்த எந்த ஒரு ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பயங்கரமாக பூதாகரமாக வெடிக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ நீங்கள் அந்த மனநிலையில் இருக்கிறீங்கள், புரோக்கன் பிரிட்ஜ் மாதிரி. அடுத்தது பேராசை நிறையா இருக்குங்க. அந்த ஒரு விஷயம் இருந்தாலே நம்மளுடைய எல்லா நல்ல குணமும் இருந்து பேராசை கொஞ்சோண்டு இருந்தாலே நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிடுங்க. அடுத்தது மவுண்டைன் மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். அதுக்கு உண்டான மனநிலை, ஸ்ட்ரென்த்து எல்லாம் வச்சுக்கோங்க. கடவுளோட கையை பிடிச்சிக்கோங்க. அடுத்தது உங்களை நீங்களே பாதுகாப்பு கொடுக்கணுங்க. நிச்சயமாக யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணி அரணாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மேரேஜ் நடக்கணும்னு நினச்சி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் நடக்குது. அது காதல் திருமணமாகவும் இருக்கலாம், அரேஞ்ச் திருமணமாகவும் இருக்கலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் புதுசாக நினச்சிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக நடக்குது. அடுத்தது குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தீங்க. ரொம்ப நாளாக எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கனாலும் புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக வருதுங்க. அடுத்தது பெருமைப்படுறீங்க. நீங்கள் எல்லா விஷயமும் என்னால் தான் நடந்துச்சு, எல்லா ப்ராப்ளமும் என்னால் தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அது கொஞ்சம் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை பண்ணுற ஒரு விஷயமா இருக்குங்க. நமக்கு மேலே இருந்து ஒருத்தர், அவர் தான் எல்லா விஷயமும் நடத்துகிறார். அடுத்தது ரொம்ப எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களோட தரத்தை குறைச்சிடும். அதே உங்கள் வாழ்க்கைக்கு ரெட் ஃப்ளாகாக மாறிடும். டெம்டேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய தரத்தையும் உங்களுடைய நற்பெயரையும் தாழ்த்தி விட்டுரும். நிச்சயமாக செலிப்ரேஷன் இருக்குது, ஃபன் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இருக்குது. இது வரைக்கும் நிறையா விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக செலிப்ரேஷன் இருக்குது, ஃபன் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இருக்குது. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட் பயங்கரமாக அமோகமாக இருக்குது. அதை ஞாபகமாக வச்சு தைரியமாக உங்களுடைய பாதையில் பயணம் பண்ணுங்கள். இது ஏஞ்சல் கார்ட்ஸுங்க. இதில் நிறையா ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இதில் என்னென்ன கார்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பான்டேனியஸ் தாங்க, சைமல்டேனியஸாக உடனே கார்டு எடுக்கிறோம், உடனே ரீடிங் கொடுக்குறோம். அடுத்தது இதில் நிறைய கார்ட்ஸ் நான் எடுக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய விஷயம் போகிற போக்கில் நம்மளுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். 1 2 3 4 ஓகே எடுத்தாச்சு. ஃபர்தராக இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, டெஸ்டினி. உங்கள் தலையில் என்ன எழுத்தாக கடவுள் எழுதியிருக்காரோ அந்த விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்காக இப்போ புதுசாக எதுவும் நடக்கிற மாதிரி கிடையாதுங்க. இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் வரணும். இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படணும். இந்த இதுலேருந்து நீங்கள் லெசன் கற்றுக்கணுங்கிறதுலாம் டெஸ்டினி. அடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டிங்களா? நீங்கள் முக்கியமான விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மறந்துட்டதா ஏஞ்சல் சொல்கிறாங்க.
ஏதாவது ப்ரேயருக்கான மறந்துட்டீங்களா? வேண்டிக்கிட்டு எனக்கு அது கிடச்சிச்சின்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேண்டிக்கிட்ட ஒரு விஷயம் இருந்தால் ஞாபகப்படுத்தி பாருங்கள். தூக்கத்தில் நைட்டில் உங்கள் சோல்கிட்ட நீங்களே கேட்டுட்டு படுங்க, ஆன்சர் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டீடு சக்ஸஸ் தாங்க. லைஃப்பில் நீங்கள் இப்போ எந்த பிரச்சனை நீங்கள் குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு அழகான சக்ஸஸான ஒரு லைஃப் ஹெட்டில் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மேரேஜ் நடக்குதுங்க. மேரேஜ் நடக்கணும் நிறையா பேர் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். லவ் மேரேஜ் இல்லை வந்து அரேஞ்ச்டு மேரேஜ், இல்லை ரொம்ப நல்லா கல்யாணமாக நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜுக்கு உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்புங்கள். நீங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு பப்பட் மாதிரி, ஏன்னா உங்களை வச்சு நல்லா கைபொம்மை மாதிரி உங்களை வந்து அவங்க கையகப்படுத்திட்டு உங்களை நல்லா வேலை வாங்குறாங்க. அது கூட உங்களுக்கு தெரியல, நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க. அது என்னங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்றவங்க கையில் இருக்கிற கைபொம்மையாக இருக்கீங்க இப்போதைக்கு. பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக செட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுற்றிலும் வந்து பவுண்ட்ரி அப்படின்னா முள்வேலி மாதிரி போட்டுட்டு நடுவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லலை. இந்தந்த விஷயங்கள் நீங்கள் வந்து எஸ் சொல்லுங்கள், சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள். ஏதோ ஒரு பெரிய ஒரு டேஞ்சர்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒன்று குறித்து நீங்கள் வந்து கவலைப்படுறீங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு நடந்துருச்சு அப்படின்னு. இது எல்லாமே வந்து கடவுள் உங்களை பெரிய ஒரு டேஞ்சர்லேருந்து காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா நீங்கள் லக்கியஸ்ட் பர்சன், கடவுளோட ஒரு டிவைன் சைல்டு. அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் உங்கள் பேக் ஆஃப் த ஸ்டேஜில் வந்து நடந்துகிட்ருக்கு. அது வந்து உங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக ஏதோ ஒரு பெண்டிங் ப்ரேயர் இருக்குது. கண்டிப்பாக குலதெய்வம் வழிபாடு ப்ரேயரோ அல்லது எந்த கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரேயர் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு கார்டாக வந்தது. யோசிச்சு பார்த்து அந்த ப்ரேயரை வந்து கடவுளே கேட்குறாங்க, அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நிறையா பேட் வைப்ரேஷன் உள்ள நிறையா பீப்புள் வந்து உங்களை சுற்றி இருக்காங்க. கண்டுபிடிச்சிக்கோங்க. அவங்கக்கிட்டேருந்து எப்படி அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வார்னிங்காகவும் வருது, நிறையா கைடன்ஸும் வருது. அடுத்தது வந்து கடவுள் நிறைய டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. டெம்டேஷன் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வரும், டெஸ்ட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த டெஸ்ட்லலாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக கடவுள் நிறைய டெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூலில் நிறையா டெஸ்ட் எது கொடுக்குறாங்க, அந்த லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டியான்னு. அதே மாதிரி கடவுள் நிறையா டெஸ்ட் கொடுக்குறாங்க. நீ கற்றுக்கிட்டியா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதான்னு. இன்னர் சைல்டு ஹீல் கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த இப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு அந்த ஒரு விஷயம் தெரியுமா என்னென்னு தெரில. இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணணும்னு கண்டிப்பாக இதை பற்றின வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி அதை சரி பண்ணுங்கள். 7 சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் ஹீல் பண்ணுங்கள். 7 சக்ரா மெடிடேஷன் எல்லாமே வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குங்க. எனக்கு அது தெரியாது, இது தெரியாது. உட்காந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா பேரை டைப் பண்ணுங்கள், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நீங்கள் ஒன்றுமே தெரியலையா, கடவுள்கிட்ட கேளுங்க, அவங்களே எல்லாம் சொல்லி தருவாங்க. அதான் வருது. மெடிடேஷன் பண்ணுங்கள், இன்னர் சைல்டு ஊன்ஸ் ஹீல் பண்ணுங்கள், 7 சக்ரா மெடிடேஷன், கடவுள் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாடமாக வருது. அந்த பாடத்தை கற்றுக்கோங்க. பாடம் கொடுத்த வழியை மறந்துடுங்க. நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்கங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன கார்டு பார்க்க போகலாம் அப்படின்னா நம்பர் கார்டு கைடன்ஸு. இந்த நம்பர் கார்டு கைடன்ஸில் கடவுள் என்ன நமக்கு வந்து கைடன்ஸாக இன்றைக்கி கொடுக்குறாங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஓவராலாக ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் ஒரு இப்போ என்ன கைடன்ஸ் நமக்கு தேவையோ அது மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்டேருந்து வாங்க போகிறோம். அது வாங்கணும் அப்படின்னா அந்த அந்த கைடன்ஸை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற விஷயங்கள் 1 2 ஓகே 3 இப்போ என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா 2222. வா 2222 நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கலாம். ஸ்டிக் டு இட் அப்படிங்கிறத மெசேஜ். எந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை டக்குன்னு பிடிச்சிக்கோங்க, அதை விட்டுறாதீங்க. அந்த பாதையில் பாதி தூரம் போயிட்டு ப்ராக்ரஸ் கிடைக்கலன்னு திரும்பி வந்துடாதீங்க. பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தால் கூட உங்கள் ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கணுங்க, கான்ஸ்டண்ட்டாக போகணும். இந்த கார்டு உங்களுக்கு வந்து பேஷன்ஸ், அதாவது பொறுமை முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போகிற ஒர்க்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், எஃபோர்ட் கொடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து மெயினாக வருதுங்க. உங்களுடைய பிளான்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் திரும்ப ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆர்டரில் அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணி போங்க. அடுத்தது சோல் பர்பஸ் 7. வாவ், லைஃப் பார்த்து டிவைன் கைடன்ஸ். உங்களோட சோல் பர்பஸ் நோக்கி நீங்கள் அலைன்மெண்ட் ஆகி போகணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மெசேஜ். உங்களோட ஏஞ்சல்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் எந்த பாதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த பாதையை நினச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு, நீ போயிட்டுருக்கிறது கரெக்டான பாதை, நல்லா குட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க.
606 இது என்னென்னா கமிட்மெண்ட்டு. ஒரு நேர்மையாக, ஒரு உண்மையை தழுவி, ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு பொறுப்பேற்கும் தன்மையோடு நீங்கள் எல்லா விஷயமும் அமைதியாக பண்ணுங்கள். நேர்மையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. இப்போ இருக்கிற அந்த வழியில் வந்து ஓப்பன்னஸ்ஸாக இருங்க. பீஸ்ஃபுல், அமைதி எல்லாமே உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குங்க. உண்மையை பேசுங்கள், அதுதான் வந்து மெயினாக இங்கே சொல்கிறாங்க. உங்களோட ஃபீலிங் வந்து ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் யார் நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்பயும் நேர்மையாக இருங்க. அந்த ஒரு விஷயங்களை நேர்மையோடு, அந்த தன்மையோடு மற்றவங்களுக்கும் பண்ணுங்கள். நீங்களும் நேர்மையாக இருங்க, மற்றவங்களுக்கும் நேர்மையாக கொடுங்க அப்படிங்கிறது தான். நிச்சயமாக வந்து உங்களுடைய பேர்டன்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும். உண்மையை பேசுங்கள், உண்மையை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஸ்ப்ரிட் கைட் கார்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுலேயும் 3 கார்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸ்பிரிட் அனிமல்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பிரிட் அனிமல்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து மெசேஜஸ் எல்லாமே எனக்கு வந்து புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நான் எடுக்காத கார்ட்ஸாக தான் இருக்குது. இன்றைக்கி அடுத்தது வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற உங்களுடைய அந்த ஸ்பிரிட் அனிமல்ஸ் உங்களுக்கு என்ன பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பிரிட் அனிமல்ஸ் வந்து மூஸ் வந்திருக்கு. உங்களுடைய தலையையும் அந்த மைண்டையும், அதாவது மனது அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டார்கிட்ட, அதாவது வானத்தளவுக்கு நல்லா ரீச் பண்ணுற அளவுக்கு உயரத்தில் வைங்க. உங்களுடைய பாதங்களை வந்து கிரவுண்டில் வைங்க. இப்போ வந்து கடவுளுடைய அந்த ஏன்ஷியன்ட்டோட அறிவு உங்கள் சோல்குள்ளே கேட்குறத நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்குள்ளே பேச போகிறாங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குங்க. விசாலமாக ஒரு விரிவான ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், உங்களுடைய சோல் பேசுகிறத நீங்கள் கேட்க முடியுமா. அடுத்தது சிங் ஹீலிங் சாங்ஸ். நிறையா வந்து ஹீலிங்கான ஒரு சாங்ஸ்லாம் இருக்குங்க, யூடியூப்பில் இருக்குது. அதை பாடுங்க. உங்களுக்கு பிடிச்சது பாட்டு பாடினாலே நிறையா பேருக்கு ஒரு ஹீலிங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். உங்களோட இன்னர் நேவிகேஷன் வந்து உங்களை கைட் பண்ணும். அதனால் எந்த விஷயமும் உங்களை ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாதுங்க. உங்களை கோல் ரீச் பண்ணி போங்க. அலைன்மெண்ட் ஆகுங்க. உங்கள் பர்பஸ் நோக்கி விடாமுயற்சியாக பண்ணுங்கள். அதாங்க இங்கே பர்சிவரன்ஸ். உங்கள்கிட்ட நிறைய கிஃப்ட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுடைய மைண்டோட பவரில் நில்லுங்க. அமைதியாக பேஷண்ட்டோடு இருங்க. நீங்கள் வந்து உங்களை மவுண்டன் டாப்புக்கு ரீச் ஆகி போவீங்க. எந்த விஷயத்தையும் பாதியில் கைவிட்டுறாதீங்க. குட் லக். உங்களை எப்பயுமே பின்தொடர்ந்து வரும். கடவுளோட கைடன்ஸ் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களை பயங்கரமாக அழகாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஃபைனல் டச்சாக நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஜெய் அனுமானுடைய கார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஜெய் அனுமான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கே உங்களுக்கு ரீடிங்கில் எல்லாமே ரெசனேட் ஆச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரெசனேட் அப்படின்னு கூட போடுங்க. ஐ லவ் திஸ் ரீடிங் அப்படின்னு போடுங்க. இன்றைக்கி வந்து ஜெய் அனுமான் நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து ஒரு கைடன்ஸாக கொடுக்க போகிறாங்க. அவர் பாதையில் நிறைய சந்தித்து வந்துட்டுருப்பாங்க இல்லையா, எந்தெந்த விஷயம்லாம் அவங்க சந்தித்தாங்களோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கைடன்ஸாக இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாங்க. மொத்தம் 4 கைடன்ஸ் வரமாக நம்ம வந்து ஜெய் அனுமான் கிட்டேருந்து வாங்க போகிறோங்க. ஜெய் அனுமான் கிட்டேருந்து வரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம தைரியமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம், மனதைரியம், கூட ஒரு ஆள்பலம் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, நிறைய முடியாத ஏழை எளிய மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி நிறையா முடியாதவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நல்ல விஷயங்களுக்கு துணை போங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய அந்த எபிலிட்டிஸ், அந்த திறமைகள் எல்லாத்தையுமே நீங்கள் எதில் பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு விஷயத்துலையும், நியாயத்தை நிலைநாட்டுற ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பண்ணுங்கள். விளக்கு போடுங்க. நெய் விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து பயங்கரமான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. விளக்கேற்றி வைங்க. சனிக்கிழமையில் நெய் விளக்கு, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அடுத்த கார்டு என்னென்னா, மற்றவங்கள உயர்த்தி பாருங்கள், மற்றவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என் வாழ்க்கையே தரையில் கிடக்குங்க, என் வாழ்க்கையே உயர்த்துறதுக்கு ஆள் இல்லை, நான் எங்கே மற்றவங்கள உயர்த்துறது அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் நிறையா இருக்குது. அதை மற்றவங்கள உயர்த்துறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். அவங்கள வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்னோடய பவர் வந்து நான் ராமனை வந்து காப்பாற்றுறதுக்காகவும் மற்றவங்கள ஏழ்மையான மனிதர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண மாதிரி நீங்களும் உங்களுடைய எபிலிட்டியை யூஸ் பண்ணுங்கள். நல்லது நடக்குங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்களை பர்சனல் க்ரோத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ்ஸுங்க. அது ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டில் நடந்து முடிஞ்சு போகிறது கிடையாதுங்க. கான்ஸ்டன்ட் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. உங்களுடைய அந்த ஒரு என்னோடய சர்வீஸ் எப்படி அந்த ராமனை பாதுகாக்கிறதுல இருந்தது, உங்களுடைய சர்வீஸ் கான்ஸ்டண்ட்டாக மற்றவங்கள உங்களை பர்சனல் க்ரோத் கொண்டு வாங்க. ஆன்கோயிங் ஜேர்னி கண்டிப்பாக நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்தது வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் மைண்டில் தான் நிறைய ஒரு நினச்சி பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும். மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி வைங்க.
எக்ஸ்ட்ராடினரி ஃபீட்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து கடந்து வரக்கூடிய அவ்வளோ ஒரு பவர் வந்து உங்கள் மைண்டுக்கு இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. கான்சன்ட்ரேஷனை கல்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் மென்டல் கிளாரிட்டி நிச்சயமாக உங்களுக்கு கோல் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுடைய கோல் அஃபர்மேஷனாக எழுதுங்க, ரெகுலராக எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய நினச்ச விஷயம் இந்த 48 மணி நேரத்திற்குள் நடக்குமா, நடக்காதா, செய்யலாமா, வேணாமா அப்படிங்கிற கடவுள்கிட்டேருந்து லாஸ்ட்டாக அவர்கிட்டேருந்து ஒரு அடிஷ்னல் போனஸாக நம்ம கேட்டு வாங்க போகிறோம். உங்கள் முன்னாடி தான் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு மட்டும்தான் இந்த காயின் தெரியும், எனக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா, நடக்காதா, செய்யலாமா, வேணாமா, கடவுள்கிட்டேருந்து என்ன உத்தரவு வருது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பர். எஸ் தாங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற நிறையா பேர் வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.